ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருக்கு எடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை ஏசாயா 48 அதிகாரம் 10 ஐசையா chapter 48 verse 10. இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போல் அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை புடமிடுகிறார். வெள்ளியை போல அல்ல. வெள்ளியை புடமிட்டால் அது உருகி, அது அந்த தட்டானுடைய விருப்பத்தின்படி அது மாறுகிறது. அந்த அளவிற்கு நாம் புடமிடப்படவில்லை. உண்மையாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அந்த புடமிடுதல் என்றதான ஒரு ப்ராசஸ்ல போகும் பொழுது நாம் கர்த்தரை நம்பி இருக்க வேண்டும். Our Lord God says, I have refined you, not like the silver. He refines us. We were going on our own ways, on our own thoughts. But God wants to refine us by His ways. He wants us to change onto His ways. That is what refining means. He is the master and we are the clay. In the hands of a potter, the clay is being refined to become a worthy vessel, useful vessel. Likewise, today, God is going to refine you. And also, He is going to choose you in the furnace of affliction for a greater purpose. Once He refines you, He is going to test you. He is going to send you through many kinds of afflictions in your life. Why? He wants to choose you for a greater purpose. தாவீதுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு சிங்கத்தை அனுப்பி தாவீதை சோதித்து பார்த்தார். அவர் அந்த சிங்கத்தை ஜெயித்தான். கரடியை அனுப்பி சோதித்து பார்த்தார். கரடியையும் ஜெயித்தான். இந்த மிருகங்களை எல்லாம் அவன் ஜெயித்த பொழுது கர்த்தர் ஒரு மனுஷனை அனுப்பினார். அவன் தான் கோலியாத். அந்த மனுஷனையும் அவன் ஜெயித்தான். அதனாலதான் கர்த்தர் அவனை ராஜாவாக மாற்றினார். Before making David as a king of Israel, God sends many afflictions in his life. First of all, there was a lion came and he torn the lion into pieces and passed the test. Secondly, he faced a bear. He killed that bear and passed the test. Thirdly, God brought a human being who is Goliath. He overcame Goliath. The same way, God is sending so many animals in your life. God is testing how you are handling the animals. God is going to see how you are killing those animals in your life. Once you kill those animals, God is going to use you to destroy many giants in your life. That is how God is going to choose you. Today, if you are listening to my message, prepare for a greater purpose in your life. You are not only facing the lions, you are not only facing the bears, but you are going to destroy and annihilate the giants like Goliath, so that God is going to give you more people to be under your control. கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேகரை உங்களுக்கு கீழே கொண்டு வரும்படிக்கு கர்த்தர் விலங்குகளையும் மனிதர்களையும் ஜெயிப்பதற்கு உங்களை உபத்திரவத்தின் குகையிலே அனுப்புகிறார். That is the reason you are going through this furnace of afflictions in your life. The afflictions bring glory into your name, into your life, and God is going to bless you. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, எனவே நான் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறது போல, உடைய பிள்ளைகளை
நீர் உபத்திரவத்தின் குகையில தெரிந்து கொண்டீர். இந்த உபத்திரவம் அவர்களை ஒன்றும் செய்யாது. அவர்களை மேலான ஒரு பதவிக்கு ஆயத்தப்படுத்துகிறது என்பதை அறிந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் உம்முடைய கரங்களில் நீர் வனைகிற மண் பாண்டங்களாக நீர் எங்களை வனைந்தருளும் என்று அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.